ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிட்ஸ்க்கு எக்ஸசைசஸ் அண்ட் யோகா தான் சொல்லி கொடுத்தோம் அண்ட் மெடிடேஷன் கூட சொல்லி கொடுத்தோம். மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் குழந்தைங்க வந்து லிசன் பண்ணிட்டு இருந்ததுனால ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணாங்க. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இந்த மெடிடேஷன் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணோம். நாம் எப்படி நம்ம கிட்ஸ்க்கு டீச் பண்ணுவோம்னா, அவங்க நார்மலாக லெசன் எடுக்கும்போதே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்போல்லாம் போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் மிடில் மேஜிக்கு, கேம்ஸு அண்ட் டான்ஸிங் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். அவங்க அதை எல்லாத்தையும் பார்த்து அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நம்ம மொத்தமாக குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா அதை புரிஞ்சுக்கிற அளவு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறதே நல்லது. நாம் கிட்ஸ்க்கு டீச் பண்ணும்போது நாங்கள் டீச்சர், நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்ற அந்த தாட் எல்லாம் விட்டுட்டு நாமளும் ஒரு கிட்ஸாகவே மாறி குழந்தையாக அவங்களோட மிங்கிள் ஆகி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்க இன்னும் நல்லா அந்த நேரத்தில் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க, நல்லா லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் நாங்களும் அவங்க கூட சேர்ந்து குழந்தையாக மாறி அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நம்ம ஸ்கூலோட நேம் வந்து RR கிட்ஸ் வேர்ல்ட் ப்ளே ஸ்கூல். இது எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னா படப்பை சாலமங்கலம்ல லொக்கேட் ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் கிட்ஸை வந்து நம்ம ஸ்கூலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. அடுத்ததாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம் தான் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா பால் கேம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ரவுண்டாக சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சுட்டு அவங்கக்கிட்ட பால் கொடுத்துட்டு 1% to 1% பாஸ் பண்ண சொல்லி இந்த கேம் ப்ளே பண்ணுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸோட என்டர்டெயின்மெண்ட்காகவும் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காகவும் சும்மா ப்ளே பண்ணோம். அடுத்ததாக ஆக்டிவிட்டி டைம். இந்த ஆக்டிவிட்டி டைம் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச அந்த பீரியட். அவங்க எவ்வளோ டயர்டாக ஃபீல் பண்ணாங்களோ அந்த ஆக்டிவிட்டி டைம் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அவங்க டயர்டெலாம் எங்கே போகணுன்னே தெரியாது. டயர்டாக இருக்கிறவங்க கூட நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டில் வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ஆக்டிவிட்டி டைம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம நார்மல் டீச்சிங்கை விட ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதுலேருந்து நிறைய கற்றுக்குறாங்க. அவங்க நாலேஜோட இம்ப்ரூவ்மெண்ட்க்கு அண்ட் கான்சன்ட்ரேஷனுக்கு ஆக்டிவிட்டீஸ் வந்து யூஸ் ஆகுது. நம்ம ஆக்டிவிட்டீஸ் ஏன் கண்டக்ட் பண்ணுறோன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதில் இருந்தே 1 to 3 ABCD எல்லாமே அதுலேருந்தே கற்றுக்குறாங்க. நம்ம நார்மலாக லேர்ன் பண்ணுறதை விட ஆக்டிவிட்டியாக பண்ணும்போது அவங்களோட எக்ஸைட்மெண்ட் வந்து அதிகமாகுது. ஆக்டிவிட்டீஸ்லேருந்தே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம நார்மல் லைஃப்க்கு தேவையான எல்லாத்தையுமே கற்றுக்குறாங்க. அவங்களுக்கு தேவையான பொறுமை, சுறுசுறுப்பு, தன்னம்பிக்கை எல்லாமே வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் மூலியமாக கூட நம்மளால் கற்றுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.